இதே நேரம் மற்றொரு செய்தி கம்மன் பிளவின் ரிட் மனுவை பரிசீலிக்க திகதி குறிப்பு என்பதான செய்தியை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கு தொடர்பிலான செய்தியாகவே இதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த வகையில் இந்த இழைத்தாணை மனுவை எதிர்வரும் 24ஆம் தேதி பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச இணக்கப்பாட்டு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்ய தயாராக இருப்பதாகவும் தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவு பிறப்பிக்க கோரியும் உதய கம்மன் பில தாக்கல் செய்த ரிட் மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இதன் போது உதய கம்மன் பிளவுக்காக மண்டில் ஆஜரான ஜனாபி சரதனி மனோகரடி சில்வா கம்மன் பில தொடர்பில் சிஐடி கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அறிக்கையின் பிரதிகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அதனை பெற்று அதில் உள்ள விடயங்களையும் உள்வாங்கி வாதங்களை முன்வைக்க எதிர்பார்ப்பதாகவும் அதனால் பிரிதொரு தேதியை கோருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதனை ஏற்றே எதிர்வரும் 24ஆம் தேதி மனுவை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. இந்த மனு கடந்த வாரம் முதலாக ஆராயப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன் டி சில்வா மனுதாரர் உதய கம்மன் பிளவை கைது செய்வது குறித்து போலீசார் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்ற நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்ததோடு உதய கம்மன் பிள தொடர்பில் விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹன் தாபேசூரி மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. சாந்த சமரவீர அல்லது கேகாலை சாந்த் என்ற நபர் காணாமல் போனது தொடர்பாக ஜூலை 28ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உல்கே தினவை கைது செய்ததாக மனுதாரர் கூறுகிறார். திருகோணமலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவரும் அந்த மாவட்டத்தின் முன்னாள் உளவுத்துறை தலைவருமான செல்வத்தம்பி மகேந்திரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்ததாக அவர் கூறுகிறார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய மனுதாரர் விடுதலை புலிகளின் தலைவர் ஒருவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டமை தொடர்பாக விமர்சன கருத்துக்களை தெரிவித்ததாகவும் முன்னாள் கடற்படை தளபதியை போலீசார் சட்டவிரோதமாக கைது செய்ததற்கான ஆதாரங்களை முன்வைத்ததாகவும் மனுதாரர் மனுவூடாக குறிப்பிட்டிருக்கிறார். எந்தவொரு இனக்குழுவையோ அல்லது மதத்தையோ பாதிக்கும் எந்த அறிக்கைகளையும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தாம் வெளியிடவில்லை என்றும் அவர் மனுவில் குறிப்பிடுகிறார். அதன்படி சம்பந்தப்பட்ட ஊடக சந்திப்பின் போது தான் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தன்னை கைது செய்ய பிரதிவாதிகள் எடுத்த முடிவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனுதாரர் மன்றை கோரியிருக்கிறார் என்பதாக இந்த தகவலில் இவ்வாறு கூறப்படுகிறது. எனவே ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்த கருத்தை இப்போது அவருக்கு பிரச்சனையாக மாறியிருக்கிறது.